வணக்கம். இன்னைக்கு நாம ஜூன் 18, 2025ஓட இந்திய சந்தை நகர்வுகள் ரிப்போர்ட்டை கொஞ்சம் அலச போறோம். முக்கியமா முதலீட்டாளர்களாகிய உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே போச்சு, ஆனா சில பங்குகள் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மார்க்கெட் அசைவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது உங்க முதலீட்டுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். முதல்ல பொதுவா மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சென்செக்ஸ் 523 பாயிண்ட்ஸ், அதாவது 1% கிட்ட சரிஞ்சு 81,691ல நின்னுச்சு. நிஃப்டி 50யும் பாத்தீங்கன்னா 283 பாயிண்ட்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட 1% தான். 1.01% சரிஞ்சு 24,888ல முடிஞ்சது. ஆமா, இதுக்கு காரணமா உலக அளவுல சில டென்ஷன்ஸ், கச்சா எண்ணெய் விலை ஏறுனது, அப்புறம் அமெரிக்காவோட ட்ரேட் பாலிசி பத்தின கவலைகள் இதெல்லாம் சொல்றாங்க. முக்கியமா அந்த இந்தியா விக்ஸ், அதாவது மார்க்கெட்டோட பயம்னு சொல்லுவோமே, அது 2.54% ஏறி 14.01 இருந்துச்சு. இந்த விக்ஸ் ஏறினதை கொஞ்சம் பார்க்கணும். இது முதலீட்டாளர் மத்தியில பயம் அதிகமாகறத காட்டுது. குறுகிய கால ட்ரேடர்ஸ் இந்த ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்த நினைக்கலாம். ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு இது சொல்லுது. நீங்க எந்த மாதிரி முதலீட்டாளருங்கிறத பொறுத்து இதை பார்க்கணும். சரி சரி. உலக நடப்புகள் நம்ம உள்ளூர் மார்க்கெட்டை எப்படி பாதிக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது. கரெக்ட். இப்போ செக்டார்ஸ் பக்கம் வந்தா ரியல் எஸ்டேட், அதாவது நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப அடி வாங்குச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 2.02% விழுந்திருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் மாதிரி பெரிய பங்குகள் எல்லாம் இதுல அடங்கும். வட்டி விகிதம் ஏறுமோங்கிற பயம்தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயத்தோட சின்ன பகுதி. ரியல் எஸ்டேட் மாதிரி துறைகள் வட்டி விகிதத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்தா உடனே ரியாக்ட் பண்ணும். உங்க போர்ட்ஃபோலியோல துறை வாரியா பிரிச்சு முதலீடு பண்றது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஆனா எல்லா பங்கும் இப்படி இல்ல இல்லையா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மார்க்கெட் எவ்வளோ இறங்கினப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் பங்கு மட்டும் 4.69% ஏறி இருக்கு. ஆமா ஆமா, 847 ரூபாய் 10 பைசால முடிஞ்சிருக்கு. இதுக்கு நொமூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கொடுத்த பை ரேட்டிங்கும் பேங்கோட நிர்வாகத்தை சரி பண்றாங்கங்கிற செய்தியும் காரணம்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம் நீங்க கவனிக்க. அதாவது ஒரு பங்குக்கு நல்ல அடிப்படை காரணங்கள், பாசிட்டிவ் நியூஸ் இருந்தா பொதுவா மார்க்கெட் இறங்குனா கூட அதை மீறி அந்த பங்கு மேல போக முடியும். மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக தனிப்பட்ட கம்பெனி நியூஸ் எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். அதே சமயம் அப்படியே உல்டாவாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் பங்கு கிட்டத்தட்ட 7% சரிஞ்சு 452 ரூபாய் 80 பைசாக்கு போயிருக்கு. ஓ அப்படியா? 6.90% சரிவு. அது ஏன்? அதோட தாய் நிறுவனமான வேதாந்தா இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட 1.6% பங்குகளை வித்திருக்காங்க. 3028 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள். அதுதான் காரணம்னு சொல்றாங்க. ஓ சரி சரி. இது இன்னொரு கோணத்தை காட்டுது பாருங்க. ஒரு கம்பெனி நல்லா செஞ்சா கூட அதோட தாய் கம்பெனியோட சில நடவடிக்கைகள், இந்த மாதிரி பங்கு விற்பனை, அதோட துணை கம்பெனி பங்கை அழுத்துது. கார்ப்பரேட் நடவடிக்கைகள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நீங்க முதலீட்டாளரா புரிஞ்சுக்கணும். அப்போ கம்பெனி செயல்பாடு ஒரு பக்கம், தாய் கம்பெனி தேவை மறுபக்கம்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் பங்கு ஒரு 2% ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கோடி ஷேர்ஸ் 7,703 கோடிக்கு கைமாறி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி பெரிய பிளாக் டீல்ஸ் நடக்கும்போதே அது சில பெரிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையே அல்லது அவங்களோட ஒரு திட்டத்தை காட்டுற மாதிரி இருக்கலாம். இது சில சமயம் குறுகிய காலத்துல பங்கு விலையில ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்கள் எதுக்கு இந்த டீல் நடந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு பார்த்ததெல்லாம் வச்சு முதலீட்டாளர்களுக்கு எந்த முக்கியமா தெரிய வருது? 1, உலக நடப்புகள் மார்க்கெட்டை பாதிக்குது. ஆமா. 2, ரியல் எஸ்டேட் மாதிரி செக்டார்ஸ் வட்டி விகிதம் போன்ற விஷயங்களுக்கு வேகமா ரியாக்ட் பண்ணுது. சரி. 3, மார்க்கெட் இறங்குனாலும் நல்ல நியூஸ் இருந்தா தனிப்பட்ட பங்கு ஏறலாம், இல்ல தாய் கம்பெனி ஏதாவது செஞ்சா பங்கு இறங்கலாம். 4, பெரிய டீல்ஸ் குறுகிய காலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். மிக சரியா சொன்னீங்க. சுருக்கமா முதலீடாளர்களாகிய நீங்க குளோபல் விஷயங்களை கவனிக்கணும், ஒவ்வொரு துறையோட தன்மையை புரிஞ்சுக்கணும், அப்புறம் பங்கு சம்பந்தப்பட்ட செய்திகளை வெறும் விலை மாற்றமா பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆராயணும். இந்த மாதிரி பல கோணத்துல பார்த்தாதான் நீங்க சரியா முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியும். நிச்சயமா. இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இன்றைய நிலவரம் ஒரு கேள்வியை எழுப்புது. பொதுவா மார்க்கெட் ஒரு பக்கம் போனாலும் தனிப்பட்ட கம்பெனியோட பலம் இன்னொரு பக்கம் இருக்கு. உங்க முதலீட்டு முடிவுல இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இத பத்தி நீங்க யோசிக்கலாம்.
இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.